திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, பிறகு திருக்கதவம் அடைதல், பிறகு திருக்கதவம் திறத்தல், பிறகு திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழமையாகவும் முறையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. வாங்கம்மா லலிதம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய முதல் மறு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கவிலர் பரணர் மெய்யனர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிரடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி. வாங்க திருக்கதவம் அடைதல். புனிதோதயமா. நமச்சிவாயங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியம் 12 எனவும் போனும் உய்ய இருக்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈந்தால்தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கண்டும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாங்க ஐயா. திருக்கதவம் திறத்தல். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே.
நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. வாங்க தம்பி. திருப்பள்ளி எழுச்சி. தம்பி எத்தனாவது பாட்டுங்க? ஐயா ஐயா 7வது பாடலுங்க ஐயா. 7வது பாட்டா? நன்றி 7வது பாட்டா? நன்றி. திருச்சிற்றம்பலம். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையரா போற்றி. அது பழசுவையன அமுதன அரிதற்கு அரிதன எழிதன அமரரும் அறியேயாம். இது அவன் திருவுருவம் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொருள் திரு உத்தர கோச மங்கையுள்ள ஆய்திரு பெருந்துரை மன்வானா எது எமை பணி கொள்ள மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய எது எமை பணி கொள்ளு மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே. நன்றிங்க. நன்றி சேவரம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமந்திரம் என்கிற நூலை, திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை 3ஆம் தந்திரத்திலே அட்டமா யோகம் என்று சொல்லக்கூடிய ஏமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற வரிசையிலே தியானம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று பணிந்து மனமொழி மெய்களாலை வணங்கி இந்த திருமந்திரம் என்கிற பெரிய பொக்கிஷத்தை நாம் கவனிப்போம். ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்று எழுதப்பட்ட இந்த திருமந்திரம் ஒரு பாராயணம் போல கடந்து போகக்கூடிய ஒரு தோத்திர நூலாக அடியனுக்கு படவில்லை. மிக அற்புதமான சாத்திர நூலாகத்தான் அடியனுக்கு படுகிறது. அதனால் இது சற்று நிதானமாக கடந்து போவோம் என்கிற அறிவுறுத்தலின்படி அடியனுக்கு திருமூல நாயனார் முதற்கொண்டு இறைவன் நமக்கு உணர்த்திய அந்த உண்மை செய்திகளை சொல்லி ஒரு துணிந்த முடிவு என்று சொல்வார்கள், பெரிய முடிவெடுத்து பாராயணம் போல் அல்லாமல் சிந்தித்து சிந்தித்து நகர்வோம் என்கிற பெரிய முயற்சிக்கு ஆளாகி இருக்கிறோம். வெறும் பாராயணம் என்று சொன்னால் அப்படியே கடந்து விட்டு போய்விடுவோம். உள்ளர்த்தம் தெரியாமலேயே அது என்ன பொருள் என்று புரியாமலே போய்விடுவதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. பல்லோரும் ஏத்த பணிந்து எங்க பணிய வேண்டும், யாரிடம் பணிய வேண்டும், இவருடைய இருப்பிடம் எங்க? கடவுள் இருக்கிறார் என்று சொல்வது சுலபம். இருக்கும் இடத்தை காண்பித்து கொடுக்கக்கூடியவர் தான் சிவாச்சாரியார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிவாச்சாரியாராக காலத்தால் முற்பட்டத எல்லா திருமுறைகளுக்கும் மூத்ததாக இருக்கக்கூடிய திருமந்திரம் என்கிற நூல் சாத்திரத்தில் அல்லாமல் தோத்திர நூலாக இருக்கிறது. இது உண்மையில சாத்திர நூலாகும். இந்த நூலை நாம் எப்படி கடக்க வேண்டும் என்று சொன்னால் உணர்ந்து கடக்க வேண்டும். அப்போதான் நமக்கு உண்மையில அதனுடைய தாத்பரியம் என்னன்னு புரியும்.
தன்னை அறிந்த பிறகு செய்கிற காரியங்கள் எல்லாமே மிக நிறைவாக இருக்கும். தன்னை அறியாமல் செய்கிற காரியங்கள் எல்லாமே நிறைவுற்ற காரியங்களாக இருக்கும். இந்த செல்ஃப் ரியலைஸ்டு பர்சனுக்கும் இந்த என்லைட்டட் பர்சனுக்கும் தன்னை அறியாத இருக்கிற மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது தன்னை உணர்ந்தவர்கள், தன்னை உணராதவர்கள், சமைந்தவர்கள், சமையாதவர்கள், சமைந்தவர்கள், சமையாதவர்கள். சமைந்தவர்கள்னா பக்குவப்பட்டவர்கள், சமையாதவர்கள் பக்குவப்படாதவர்கள். பக்குவப்படாதவர்கள் கடந்து விடுவார்கள், பக்குவப்பட்டவர்கள் பகுத்தறிவார்கள். இந்த வகையிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே பரிசோதனை செய்து கொண்டு இந்த திருமந்திரம் என்கிற நூலை நாம் கையில் எடுப்போம். அந்த வகையில திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகு நெக்கு நெக்கே. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு. ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து, ஆடும் நின்கடல் போது நாயினேன். கூட வேண்டும் நான் போற்றி இப்பொழு, கூடு நீக்கேனை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து, அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து, அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. இது மாணிக்கவாசகருடைய வாக்கு. பாட வேண்டும். எங்க பார்த்து பாடணும்? போற்றி நின்னையே. பாடி நைந்து நைந்து உருகு. எங்க பார்த்து உருகணும்? உருவமத்தியத்தை பார்த்து. ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து, ஆடும் நின் கடல் போது நாயேன். கடல் எது? எம்பெருமானுடைய திருவடி. கூட வேண்டும் நான் போற்றி புழு, கூடு நீக்கேனை போற்றி பொய்யலாம். இந்த உடம்புல அல்லது நீக்கணும். அதான் இயமம். தேவையில்லாததெல்லாம் நீக்கணும். நமக்கு ஒத்து வராது, இறைவனுக்கும் நமக்கும் ஒத்து வராத செயல்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆமா, பக்திக்கும் நமக்கும் எது ஒத்து வராது, இந்த செயலை செஞ்சோம்னா இறைவனுக்கு ஆகாது, அப்ப எடுத்து வெட்ட போட்டுங்க. ஆமா, ஒத்துக்காது. இப்ப முள்ளாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்ப கொஞ்சம் குறைச்சிடுறீங்கல்ல, அது தேவையில்லை நமக்கு. அப்பா இது சாப்பிட்டு நம்ம சீதளம் பிடிக்குதுப்பா நம்ம ஒதுங்குறோம்ல. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்திக்கு எது தடையாக இருக்கிறதோ, நம்முடைய பக்திக்கு எது தடையாக இருக்கிறதோ, சிவபெருமானுக்கு நமக்கு எது பெரிய தடையாக இருக்கிறதோ அதை நம்ம நீக்கணும். கூடு நீக்கேனை போற்றி பொய்யலாம். வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து, அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. அப்படிப்பட்ட வீடு பேர் எனக்கு கொடுங்க சாமி. வீட வேண்டும், நான் வீட்டுக்கு போனோம், நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி, அந்த வீட்டு எனக்கு அருளு சாமி அப்படின்னு மாணிக்கவாசகர் கேட்கிறார். அப்ப எப்படிப்பட்ட வீடு இது? பாட வேண்டும். எப்படி பாடணும்? அங்கதான் பார்த்து பாடணும். அப்போ இந்த திருமூலர் நம்மள என்ன பண்றாருன்னா புடம் போடுறாரு. எப்படி புடம் போடுறாரா? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதின்றது செத்து போறதில்லை. பயப்படுறாங்க. சமாதின்னா எல்லாரும் பயப்படுறாங்க. சமாதின்னா செத்து போறதில்லை. இந்த சொல்ல பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. திருவடி பேருனாலே பயப்படுறாங்க. அப்படி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. வருத்தத்தின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன்றாங்க. ஆழ்ந்த இரங்கல் இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. உண்மையிலே திருவடி பேர்ன்றது கொண்டாடக்கூடிய விஷயம். திருவடி பேர் என்பது கொண்டாட வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க ஆணவத்தை கடந்து, கண்மத்தை கடந்து, மாயை கடந்து வாழும் போதே பெற்ற பேரு தான் அது திருவடி பேரு. அதான் உண்மையான படிநிலை. அந்த படிநிலையில அவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாம் வீடு பேர், அறம், பொருள், இன்பம், வீடு பேர் பெறுவதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ வந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அறம் தவறிட்டோம். அறம் தவறதுனால நமக்கு பொருள் கிடைக்கல. பொருள் கிடைக்கலனால நமக்கு இன்பம் கிடைக்கல. அவ்வளவுதான். மெய்ப்பொருள் நமக்கு தெரியல. எப்பொருள் யார் யார்வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம பொய்ப்பொருளையே சதம் நினைச்சிட்டோம். பொய்ப்பொருளையும் நம்ம சதம் நினைச்சிட்டோம். இன்னும் வேலை வாங்கலையா? படிச்சியா? வேலை வாங்கலையா? இன்னும் கல்யாணம் பண்ணலையா? அப்ப இந்த உலகத்துல நிலை இல்லாததுதான் நம்ம சுட்டி அதுதான் நிலையானதுன்னு நம்ம காமிச்சிட்டோம்.
அப்போ மெய்ப்பொருளை நம்ம சுட்டி காண்பிக்காதனால வந்த விளைவு தான் மெய்ஞானத்தினுடைய இயல்பு இன்னைக்கு 10 காசுக்கு மதிப்பு இல்லாத போயிடுச்சு. உயிரை ஒரு 10 காசு கூட மதிக்க முடியாத நிலைக்கு போயிடுச்சு. உயிரை வந்து எப்படி மதிக்கிறாங்கன்னா, அது மா போட்டிருக்கும் முன்னாடி. பூ எடுத்துட்டு மா போட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு காசு உயர்ந்துருச்சு. ஒரு அக்ரிணை பொருள் வந்து உயர்ந்துருச்சு. மனிதனால் படைக்கப்பட்ட பொருள் எல்லாமே நீங்க உயர்வு நிலைக்கு வந்துருச்சு. ஆனா உயிரை ஒரு பொருட்டா யாரும் மதிக்கவே இல்லை. ஆமா, அந்த அளவுக்கு உயிரை வந்து யாரும் மதிக்கிறதே இல்லை. அதான் சொன்ன தலையில இருக்கிற அந்த ஆஹ், கேசத்துக்கு தான், அந்த முடிக்கு தான் அந்த அது அது மாதிரி பாக்குறாங்க. அந்த உயிர் அன்பானதுன்னு யாரும் பாக்குறதே இல்லை. உலகம் அப்படி தலைகீழா மாறிடுச்சு. அப்படி இப்படிப்பட்ட கலியுகத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்போ வீடு பேரு அறம் பற்றி கவலை இல்லை. ஆனா அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அறத்தை நம்ம கவலைப்படுறது இல்லை. அறம் தவறுனா எப்படி பொருள் கிடைக்கும்? முறையற்ற பணம் வந்து இன்பத்தை கொடுக்குமா? கொடுக்காது. அதே மாதிரி தான் அருளியல்லையும் இயமம், நியமம், ஆசனம். இயமம் இல்லாம நியமம் கிடையாது. நமக்கு இது ஒத்துக்காதுன்னா அந்த பொருள் நம்ம தொடவே கூடாது. அதான் இயமம். குளிக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அதான் புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் அமையும். ஆமா, பொய் சொல்லே வர சில பேர் கட்ட நடுங்கும் பொய் சொன்னாங்கன்னா. ஐயோ நம்ம சொல்றமேன்னு பதைப்பாங்க. பஞ்சமா பாதகத்துக்கு பயப்படுவாங்க. அதுதான் நல்ல கட்டை, நல்ல ஜென்மம். அரசாங்கத்தை இது பண்ணா கூட ஐயோ இது செய்யலாம வேணாமா, ஐயோ துரோகமாச்சே அப்படின்னு பதைக்கணும். எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் மிகப்பெரிய பெரிய ஊழலுக்கு ஆளாகும்போதெல்லாம் நெஞ்சு உழுங்கணும். ஐயோ நம்ம ஒத்து போறோமே, இந்த திருடனுக்கு துணை போறோமே நெஞ்சு பதைக்கணும். இது அறமா? இது அறமற்ற செயலாச்சே. அந்த உயிர் தான் கடை தேரும். அந்த உயிர் தான் வீடு பேருக்கு தகுதியான மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத மனம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் வீடு பேருக்கு தகுதி உள்ள வீடு. அதுதான் தகுதி உள்ள ஆன்மா. இல்ல சமரசம் செஞ்சுக்கிச்சுன்னா அவங்க பிறவிக்கு ஆளாகிறாங்கன்னு அர்த்தம். அப்ப ஏமத்திலேயே நம்ம அடி வாங்கிடுறோம். இந்த திருமூலர் சொன்ன திருமந்திரத்துக்கு உள்ள வந்து ஏமத்திலேயே நம்ம அடி வாங்கிடுறோம். உள்ள நுழையும் போதே கேட்ல நம்மள என்ன பண்ணிடுறாரு? யார உள்ள விடுறாரு? அறம் இருக்கா? அறம் இருக்கிறதா? அறம் இருந்தா உள்ள சேரு. அறம் இல்லைன்னா வெளியே விடு, அவங்க பிறந்துட்டு வரட்டும். திருமந்திரத்துல ஈயமத்துல அதான் சொல்ற, ஈயமம். அப்போ அறத்தின் வழியை ஈட்டிய பொருளை கொண்டு என்ன பண்ணிடலாம்? ஒரு நிம்மதியா வாழ்க்கை வாழலாம். போதும். 5 குழு 1 ரூபாயோ 2 ரூபாயோ நேர்மையா கிடைச்ச காசு இருந்தா போதும். அதுல நிறைவா வாழ்ந்துடலான்னு யார் முடிவு பண்றாங்களோ அவங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க. அப்ப அறம் தவறி வந்த பொருள் எல்லாம் வந்து அபத்தமா முடியும். நம்ம கண்ணு முன்னாடியே வேற யாருக்கோ போகும். அதாவது நல்ல வாயம் சம்பாதிச்சு ஏதோ ஒரு நார வாயம் சாப்பிட்டு போறான்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்க கண் கூட நீங்க பாப்பீங்க. அறம் தவறி வந்த பொருள் வீட்டுல இருக்குது அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு இல்லை. அந்த பொருள் உங்களுக்கு இல்லை. ஆனா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். வண்டி, வாகனம், காரு, பங்களா எல்லாம் நல்லா இருக்கும். முறையற்ற பணமாச்சே. நெஞ்சு பதைக்கணும்ல, இது முறையற்ற பணம். அப்போ அறம் தவறிய பொருள் அது வீடு பேரு தராது, இன்பத்தை தராது, துக்கத்தை தான் தரும். துக்க சாகரம் சொல்லுவாங்க. இருள் தான் தரும். அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? நிம்மதி தர முடியாது. ஆனா தோற்றம் நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். வீடு, மாடி, பங்களா, கார்ல போறாரு வர்றாருங்க, அவருக்கு என்னங்க தெரியும். ஆனா உள்ள வந்து தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும், அவன் நெஞ்சே அவனை சுடும். இதெல்லாம் உள்ளவே கேள்வி கேட்கும். டே இது நீ உண்மையில உழைச்சு சம்பாரிச்ச? உள்ள கேட்காது. அவனையே சுடும். ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்குதான் அவன் போய் இந்த தானங்கள்லாம் பண்றது. எப்படி? 10 கோடி கொள்ள அடிச்சுட்டு அதுல 1 கோடி உண்டியல்ல போடுறது கமிஷனமா. அப்ப இவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆனா கொடுத்துட்டுன்ற பேர்ல என்ன பண்றான்? இப்படி வளர்ந்த தெய்வங்கள்லாம் இருக்குதுங்க. கமிஷன் வாங்கின தெய்வங்கள்லாம் இருக்குது. பணக்கார கடவுள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அறம் தவறினவங்க இந்த ஈயமத்துக்கு வர முடியாது. நம்மளே புடம் போட்டு பார்ப்போம். மனசாட்சிக்கு விரோதமா இருக்கிறோமா பார்ப்போம். நம்மளே சரி செஞ்சுக்குவோம். அப்போ இந்த உயிருக்கு தீங்கு விளையக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஈயமத்துல நீங்க வெற்றி பெறீங்க. அப்ப முதல் கேட்லயே நீங்க பாஸ் ஆயிடுறீங்க.
ரொம்ப படிச்சவங்களை விட வெள்ளையத்தையா இருக்கிறாங்க பாத்தீங்களா, படிக்காதவங்க, அவங்க ரொம்ப இந்த ஏமத்துல பாஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூதுவாது தெரியாது. சூதுவாது தெரியாதவங்க சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். படிச்ச கர்வம் இல்ல. அதே மாதிரி சொத்து பத்து இருக்கிறவங்களுக்கு கூட உள்ள நுழைய முடியாது. ஒட்டகத்துல அதுல ஊசி நுழையலாம். ஊசி நுனியில வந்து ஒட்டகம் கூட நுழைஞ்சிருமா. ஆனா பணக்காரன் சிவபெருமான் கிட்ட வரவே மாட்டானா. ஏன்னா பணத்திமிரு விடுமா. 2 தடை இருக்குதுங்க. ஒண்ணு கல்வியால வரக்கூடிய திமிரு, இன்னொன்னு செல்வத்தால வரக்கூடிய திமிரு, இன்னும் ஆணவத்தால வரக்கூடியது அந்த கல்வி. கர்வத்துக்கு அளவே இல்ல. சிகப்பா இருந்தா கூட கர்வம் வந்துரும். 2 வேளை குளிக்கிறவங்க கர்வம் வந்துரும். பூணூல் போட்ட கர்வம் இருக்கும். நான் அழகா இருக்கிற கர்வம் இருக்கும். எத்தனை கர்வம் இருக்குது. கர்வத்துக்கு அளவே இல்ல. கர்வ பங்கம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. சாமி கர்வ பங்கம். எல்லாருடைய கர்வத்தையும் பங்கம் பண்றான் சாமி. அதனாலதான் 64 சிவமூர்த்தங்கள் எடுத்தாரு. கர்வ பங்கர். சாமிக்கு பேரு கர்வத்துக்கு நாசம் பண்றதுனால அவர் ஆணவ நாச பெருமான். அதனாலதான் கையில மண்டவோட எடுத்துட்டு வராரு. பிச்சாடனரா. கர்வத்தை குறைக்கிறதுக்கு தான் சாமி எழுந்து வராரு. நம்முடைய ஆணவத்தை அழிக்கிறது தான் வராரு. ஆமா. இதுதான் எல்லா தோற்றமும் சாமியோட தோற்றம். கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த கர்வ பங்கர்னு தான் பேரு சாமிக்கு. ஆணவம் மட்டும் இருக்கக்கூடாது. நடத்துறது நான்ற திமிரு இருக்கிற வரைக்கும் சாமி நம்ம தரிசனம் பண்ண முடியாது. அப்ப ஈமத்துல நம்ம எங்க அடி வாங்கிறோம்னா இந்த ஒழுக்கத்துல நம்ம அடி வாங்கிடுறோம். அப்ப அறம் இல்லாதவர்கள் இது உள்ள நுழையறதுக்கே தகுதியற்றவர்கள். பாடிட்டு போயிடலாம், முற்றோதல் மாதிரி பாடிட்டு போயிடலாம். சரி, அப்ப அறம் செய்யறதுக்கு என்ன பண்ணணுங்க? அதுதான் ஆரம்பத்திலே சொன்னாங்க. பஞ்சமபாதம் செய்யக்கூடாது. எதுக்கெல்லாம் உயிருக்கு தீங்கு வைக்க அதை செய்யவே கூடாது. வள்ளுவரே சொல்லு, பொய் களவு திருடு, பிறர் பொருளுக்கு ஆசாம இருக்கிறது, பிற பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது, கொலை செய்யாம இருக்கிறது, கொலை பண்ணதை செஞ்சு சாப்பிடாம இருக்கிறது, மச்ச மாமிசம் சாப்பிடாம இருக்கு, இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா சிவபெருமான தொடர்றது உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. ஆமா, சாமி நான் லிங்கத்தை தொடலாமா? தொடலாம். எப்ப தொடலாம்? பொய் சொல்ல மாட்டேன், நேர்மையா தான் இருக்கிறேன், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மச்ச மாமிசம்னா நான் அதான் உடல், அதாவது ஊனு எங்கனுமாலும் ஒரு அருள்ன்றாங்கல்ல, சதை சாப்பிடக்கூடாது, கொலை பண்ண போட்டு பிணத்தை சாப்பிடக்கூடாது, இப்படி சொல்லிடலாம். பிணத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு யார் ஒருத்தர் முடிவு பண்ணா அவங்க சிவபெருமான தொடர்ந்து தகுதி உள்ளவங்க. அவங்களால எந்த உடம்புக்கும், எந்த உயிருக்கும், எந்த மனசுக்கும் ஆபத்து கிடையாது. உடம்பாலும் மனசாலும் உயிராலும் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளு சிவபெருமான தொடலாம். அவங்க பரிசுத்தவான்கள், அவங்க பரிசுத்தமானவங்க. அவங்க ஏன்னா இவங்க தான் 5 கட்டளையை மீறலையே, பஞ்சமா பாதகம் செய்யல இல்ல. பஞ்சமா பாதகம் செய்யாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்க எந்த ஆகமும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க உத்தமத்தனத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அறமே கோயிலாச்சு. அவங்களுக்கு எல்லாம் அறம்பலத்த நாயகி கூட இருப்பா. உத்தமர்கள்னு பேரு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களால எந்த தீங்கும் கிடையாது இல்ல. வஞ்சம் கிடையாது. காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூய் இந்த பேய் கிடையாது. 8 பேய் அவங்க கூட இருக்காது. ஏன்னா அந்த 5 விட்டாங்கல்ல. சுத்தவான்கள் அவங்க. அவங்கதான் அடியார்கள். அவங்களுக்கு தான் நம்ம உணவு வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு தான் நம்ம அன்னம்பாளிப்பு செய்யணும். அவங்களுக்கு தான் மாகேஸ்வர பூஜை செய்யணும். அவங்களுக்கு தான் பாத பூஜை செய்யணும். அவங்கள தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். அவங்கள தான் நம்ம மதிக்கணும். அப்பொழுக்கற்றவர்கள். அப்படிப்பட்ட அறவான்கள் தான் மெய்ப்பொருளை காண்பிப்பாங்க. ஏன்னா அவங்க மெய்ப்பொருள் நிச்சயம் கிடைக்கும். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னல, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. மெய்ப்பொருள் என்ன? சாமியோட இருப்பிடம். உண்மை என்னன்னு உணர்ந்தவங்க. அப்போ ஒருத்தர் ஒழுக்கத்தோட இருந்தாங்கன்னா நான் என்னத்தை கண்டேன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க ஒழுக்கத்துக்கு ஏற்ற கூலி நிச்சயம் கொடுப்பாரு சாமி. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் சாமி கூலி தருவார். அது எந்த கம்யூனிட்டி யார் வேணாலும் பிறக்கட்டும், எங்க வேணாலும் பிறக்கட்டும், தர்மத்தை கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை தேடி எல்லாமே வரும். அவர்கள் உயர்நிலை அடைவார்கள். தன் நடத்தையாலும் தன்னுடைய ஒழுக்கத்தாலும் உயர்ந்து இருப்பார்கள். அவர்களை தேடி அறம் வரும், பொருள் வரும், இன்பம் வரும், வீடு பேறு வரும். இது நிச்சயம். இது சத்தியம். இது சத்தியம். ஆமா. அப்போ நமக்கு எங்க நம்ம அடி வாங்கிறோம்? அப்போ ஈமத்திலே நமக்கு அடி வாங்கிறோம். அப்போ நாடெல்லாம் சாமி தொடலாமான்னு தொடலாம்.
இந்த 5 விஷயம் இந்த அடியேன் சொன்ன இந்த 5 விஷயத்துக்கு வஞ்சமா பாதகத்துல இருந்து தப்பிக்க முடியுதா பாருங்க. மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன். உடம்பு அளவுலயும், மனசளவுலயும், உயிரளவுக்கும் யாருக்கும் நான் தீங்கு விளைவிக்க மாட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீங்கன்னா எந்த லிங்கத்துக்கு வேணாலும் நீங்க பூஜை பண்ணலாம். சாமி உங்கள அப்படியே கட்டி பிடிச்சுக்குவார். ஏன்னா சாமியோட குணம் என்ன தெரியுமா? அரவணைத்தல். அரவணைத்தல். என் குணம்னு சாமிக்கு பேரு. குணமில்லின்னு பேரு சாமி. குணம் இல்லாதவங்களும் இருப்பாரு. என் குணமாவும் இருப்பாரு. அப்படிப்பட்ட சாமியே இந்த திருமூலர் எப்படி கொண்டு போறாருன்னா, இந்த அட்டாங்க யோகத்துல ஏமம்ன்றாரு. அப்போ உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்கள் எதுவுமே நீ செய்யலைன்னு சொன்னா, உனக்கு ஏமம் வாய்ச்சிருச்சு. அத தொடர்ந்து கடைப்பிடிக்கிறான்னு நியமம் வாய்ச்சிருச்சு. நியமம் வாய்ச்ச பிறகு உனக்கு ஆசனம் தன்னாலே வாய்ச்சிரும். ஆசனம் வாய்ச்ச பிறகு உனக்கு பிராணாயாமத்த சொல்லிக் குடுத்துக்க ஒருத்தன் வருவான். அவனே பிராணனா வரான். உயிரா வரான். அவனே பிராணாயாமத்த சொல்லிக் குடுப்பான். இதெல்லாம் தானா நிகழணும். உங்கள தேடி வரணும். நீங்க இருக்கிறது உண்மைன்னா உங்கள தேடி சாமி வருவார். நீங்க எந்த காட்டுல வேணா இருங்க. 7, 7, 14 எங்க வேணாலும் இருங்க. நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்கள தேடி சாமியே வருவார். எழுதி வச்சுங்க. நீங்க உண்மையா இருக்கிற உங்கள தேடி சாப்பாடு வரும். உங்கள தேடி ஏன்னா அறம் வந்து உங்கள காப்பாத்து. செஞ்ச தர்மம், தர்மம் தலை காக்குன்னு சொன்னாங்கல்ல. எவன் ஒருவன் தர்மத்தை கையில் எடுக்கிறானோ அவனுக்கு உண்மையிலேயே எல்லாமே உண்டு. எல்லாமே உண்டு. 4 பேர் இப்ப அப்பா, அம்மா இருக்கும் தானே ஒழுக்கமா இருக்கிறது. அப்பா, அம்மா இல்லன்னு தெரிஞ்ச பிறகு தன்னுடைய லீலைய காமிக்கிற புள்ளைங்களும் இருக்கத்தான் செய்றேன். அந்த மாரி புள்ளைங்களா இருக்கக்கூடாது. 4 பேர் இருக்கும்போது ஒழுக்கமா இருக்க மாரி காமிக்கிறது, 4 பேர் இல்லன்னவுடனே என்ன பண்றது? இப்ப யார் நம்மள பாக்குறாங்கன்னு திமிரு பண்றது? அட இப்ப யாருமே இல்ல. இப்ப என்ன நம்மள பாக்கவா போறாங்க? அப்போ இது ஒழுக்கங்கட்டு. இதுதான் வந்து. ஆள் இருக்கும்போது ஒரு கேரக்டர், ஆள் இல்லன்னா ஒரு கேரக்டர். ஆள் இருக்கும்போது ஒரு கேரக்டர், ஆள் இல்லன்னா ஒரு கேரக்டர். இந்த 2 கேரக்டர் நல்லா சரி செஞ்சு, கள்ள மனசு, நல்ல மனசுன்னு இதுக்கு பேரு. 2 மனசும் யார் இருந்தாலும், இல்லாட்டாலும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சாமி உங்கள தேடி வந்துருவார். அப்ப முதல் ஏமத்திலேயே நம்மள என்ன பண்றாரு? வடிகட்டுறாரு. வடிகட்டுறாரு. நிச்சயம் வடிகட்டுவாரு. வடிகட்டும்போது நம்ம தேறுமான்னு பாப்பாரு. பஞ்சமா பாதகம் செய்றோமான்னு பாப்பாரு. இல்ல சொத்து குடுத்து பாப்பாரு. பத்திரம் குடுத்து பாப்பாரு. வண்டி குடுத்து பாப்பாரு. வாகனம் குடுத்து பாப்பாரு. நிலையில்லாத ஜிலுஜிலுன்னு இருக்கிற எல்லா அலங்கார பொருளையும் குடுப்பாரு. அத கட்டி புடிச்சு நீ என்ன பண்றன்னு பாப்பாரு. பாத்துட்டு, அதிலேயே போய் பன்றி மாரி அந்த சாக்கடையிலேயே போய் முழுகிட்டோம்னா, சரி அங்கேயே குட்டி போட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு வான்றுவார். பிறவியில. இல்ல எனக்கு நாற்றம் தாங்க முடியல சாமி. நான் இப்ப இதோ போய் ஒரு செகண்ட்ல தான் போய் பாத்துட்டு வரேன்னு தான் வந்தேன். ஆனா இந்த பொருள கட்டி புடிச்சு ரொம்ப நிலையில்லாத பொருள். எனக்கு சாஸ்வதமான பொருள் வேணும் சாமின்னு அப்படின்னு அந்த உயிர் திரும்பிடுச்சுன்னா, அங்க குருவா வராரு. ஏங்கும்போது குருவா வராரு. அப்பா இதெல்லாம் நிலையில்லையே சாமி. நிலையில்லாத குடுத்து என்ன ஏமாத்தாதீங்க சாமி. எனக்கு நிலையானது வேணும் சாமின்னு அப்படின்னு திருவடி பேர் வேணும்னு கேட்டுட்டீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு இந்த சாஸ்திரமே கிடைக்குது. அப்பதான் திருமூலரே வராரு. அப்பதான் திருமந்திர நூலே நம்ம காதுல கேட்கிறோம். ஏன்னா உண்மை உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கல்ல. உண்மை உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடுது? உங்க தேடல்கள்லாம் நிறைவேத்துறதுக்கு சாமி வராரு. மானுட சட்டை தாங்கி வராரு. இப்ப சொல்லுங்க. உடனே பாடிட்டு, பாடிட்டு அப்படியே ஓடிறது நல்லா இருக்குதா? இப்படி ஆழ்ந்து பார்த்து நம்மள நாமளே பரிசோதனை பண்ணி, சுத்தம் பண்ணி உள்ள போறது நல்லா இருக்குதா? அப்ப புடம் போட்டு பாருங்க. உங்கள நீங்களே கண்ணாடியில பாருங்க. எதெல்லாம் நீக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நம்மகிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள்லாம் நீக்கிடுவோம். இப்போ உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய பொருள் முதல்ல நீக்கிடலாம். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம குணத்த பாதிக்கும். சரி அது வேண்டாம். டீ, காபி வேணாம்னு நேத்து சொன்னேன். எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஏன்னா, அத விட நீங்க வெறும் டிகாஷன் போட்டு குடிங்க, எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்கன்னு சொன்னேன். பால் வந்து ரொம்ப ஆபத்தான பொருள்னு சொன்னேன். எல்லா உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்டும் வந்து அந்த வழவழுப்பு தன்மைய குறைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. ஏன்னா மாட்டுப்பால் மாட்டுக்கு தான் இல்ல, நமக்கு இல்ல. பாவம் அது கன்னுக்குட்டிக்காக உற்பத்தியான பால் அது. நம்மளுக்காக கிடையாது. நம்ப அம்மா கிட்ட இருந்து குடிச்ச பாலே போதும். ஆமா. மாட்டுப்பால் மாட்டுக்கு தான். நமக்கு கிடையாது. பசும்பால் நம்மளுக்கு கிடையாது. பசுவுக்கு தான். மாட்டுக்கு தான் அது. ஆனா சத்தான பொருள் சொல்லப்படுது. அதுல பெரிய தீங்கும் இருக்குது. நெகட்டிவ் இருக்குது. உதிரும் அது. வெள்ள கலர்ல இருக்கிறதுனால அது வந்து நீங்க பால் நெனச்சிடாதீங்க. அது ரத்தம். முழுக்க முழுக்க ரத்தம் அது. ஒரு பசுவினுடைய மாமிசத்துக்கும் அதுக்கு நிகரானது தான். எப்படி பசு மாமிசத்த வந்து பார்த்து பயப்படுறீங்களோ, அதே மாரி பால பார்த்தும் பயப்படணும். உதிரும் அது. முழுக்க முழுக்க உதிரும் அது. அதனால தான் அத டீ போட்டு குடிக்காதீங்க. குடிச்சீங்கன்னா 6 மணி நேரம் சாப்பாடு கெட்டு போயிடும். ஜீவனுக்கு துரோகம் அது. பச்ச துரோகம் அது.
செத்து போயிடும் குடல். பசி தீவனம் எல்லாம் போயிடும். பசி தீவனம் அது பசி ஜீவனம் எல்லாம் போயிடும். பசிக்கின்ற அறிவே எல்லாம் போயிடும் உயிருக்கு. மலச்சிக்கல் ஏற்பட்டுரும். இதுதான் நேத்து சொன்னேன் நான். அப்போ உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்களை முதல்ல நீக்கணும். அப்புறம் மனசுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம நீக்கணும். எவ்வளவு அழகா பாருங்களேன். அப்ப ஈமத்திலேயே எவ்வளவு எல்லாம் வடிகட்டி விட்டுறாரு சாமி. இல்ல நான் பொடி போடுவேன். இல்ல நான் சரக்கு அடிப்பேன். ருத்ராட்சம் போட்டுக்குவேன், திருநீர் பூசிக்குவேன், ஆனா டாஸ்மாக் போவேன். போய் தொலை அவ்வளவுதான். முத்திரையை கையில வச்சுக்கிறியே. முத்திரையை போட்டுருக்க அதான வருத்தமா இருக்கு. பாக்கு போடுற அவ்வளவு பெரிய சிதம்பரம் கோயில்ல நீ என்ன பண்ற? உன்னை உள்ள வச்சுக்கிற சாமி. ஆனா உள்ள இருந்து என்ன எடுக்கிற? உள்ள இருந்து என்ன எடுக்கிற? கஷ்டப்பட்டு எடுத்து அப்படி லைட்டா ஓரமா போய் சைட்ல வச்சு நிமிட்டி வாய் உள்ள வைக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? அப்ப நீ என்ன ஏமத்துல இருக்கிற? 4 பேருக்கு பாடமா இருக்க வேண்டிய ஜென்மத்துல உரைக்க தேவை உனக்கு. உன்னை சிதம்பரம் கோயிலே உள்ள விட்டுருக்கான். நீ உள்ள இருக்கிற. நீ என்ன கையில இருந்து எடுக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? சூடு சொரணம் இல்ல? 4 பேருக்கு உதாரண புருஷனா இருக்க வேண்டிய நீயே அது மாதிரி பண்ணலாமா? உன்னை எல்லாம் கடவுள்னு பாக்குற ஐயருன்னு சொல்றான்ல. நீ என்ன ஏமத்தை கடைபிடிச்சு என்ன பிரயோஜனம்? ஒழுக்கம் கட்டவன் எவ்வளவு பெரிய பூஜை பண்ணாலும் ஏத்துக்காதுங்க. எழுதி வச்சுக்கங்க. பக்கா பொறுக்கி கேடி ஊர் ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு வந்து இங்க சாமியை தொட்டானா அவன் ஒரே ஜாதி கர்வம் மட்டும்தான். வெள்ளத்தோல் பூணூல். நம்ம தான் ஏமாந்து போயிடுறோம். இப்ப சொல்லுங்க, ஈமத்துல உள்ளவனை நம்ம எப்படி மதிக்கிறதும், ஈமத்துல இல்லாதவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பார்த்தவொடனே கண்டுபிடிக்கலாம். திருடன், முல்லை மாதிரி, முச்சவிக்கி, இது துட்டு கலையுதா, பணத்து கலையுதா, பேயா? இது பேயாது. பேயாது நடமாடும் பேய், பண பேய் அது. அந்த பேய் கையில சாமி மாட்டின்னு முழிக்கும். சாமி அங்க அழுவாரு உள்ள இருந்து. தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப அறம் இல்லாதவன் பூஜை பண்ணி என்ன பிரயோஜனங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. சாமி எப்படி வடிகட்டுறாரு பாருங்க. உத்தமம் அங்க உத்தமமே இல்ல. அவன் பக்கா அது நமக்கு தேவையில்லை. பிறர் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஈமம் இல்லாதவன் வந்து என்ன பண்ண முடியாது? அடிப்படை தகுதி என்ன? பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது. அன்பு இருக்குதா, கருணை இருக்குதா, ஒழுக்கம் இருக்குதா, சாமியை தொடு, அவ்வளவுதான். வேற எந்த ஆகமம்? இதான் ஆகமம். ஆகமம் உன்னுடைய உடம்பால உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் எந்த உயிருக்கும் தீங்கு கிடையாதுன்னு முடிவாயிடுச்சா? அவ்வளவுதான். அவனை விட ஒரு நடமாட தெய்வம் யாருங்க? அவனோட ஒரு நடமாட தெய்வம் யாரு? அவங்க தான் அடியார். அவங்களுக்கு தான் நம்ம பணிவிடை செய்யணும். அவங்களை கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தான் நம்ம தொண்டு செய்யணும். அவங்களுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். அவங்கள தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். தூக்கி வச்சுக்கணும். அவங்க தான் அடி அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் அந்த அன்பு. அவங்க உண்மையிலே வந்து வலி வேதனை எல்லாம் கண்டுபிடிச்சு அப்படிப்பட்ட ஒரு பேரானந்த நிலையில தொட்டவங்க அவங்க. அவங்களுக்கு தான் நம்ம சிவனடியார்கள் கொண்டாடணும். ஆனா நம்ம தோற்ற மயக்கத்துல என்ன பண்றோம்? ஆமா, இந்த பசுத்தோல் போர்த்திய புலிகை நம்ம கொண்டாடிங்கிறோம். முத்திரையெல்லாம் நல்லா இருக்குங்க. ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, நல்லா விபூதி பூசிருப்பாங்க, கடுக்கன் போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும், தேஜஸா இருக்கும். ஆனா பண்ற செயல் ரொம்ப அக்கறமா இருக்கும். என்னை யார் கேட்கறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது திருமலை நம்மள ஒதுக்கி விட்டுறாரு. எப்படின்னா, அப்பா இந்த ஏமத்திலேயே அவன் அடி வாங்கிடுவான். அவன் ஏமம் இல்லாதவன் பேச்ச நீ கேட்காத. அவங்ககிட்ட நம்ம பார்க்கவே கூடாது. அம்மனாம் அஞ்சு மாறேன்னு சொல்றாருல்ல. 5 மாறே அந்த திரு அம்மானாய் அப்படின்னு வரும் பாருங்க. அதுல 5 மாறே அவன் பார்த்து பயந்து நம்ம எட்ட போயிடணும். அவனை பார்த்து நம்ம எட்ட போயிடணும், அவ்வளவுதான். ஆனா தோற்றம் எல்லாம் நல்லா இருக்கும். தோற்றம் எல்லாம் நல்லா இருக்கும். அப்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப ஈமத்திலேயே அடி வாங்கிருது. அப்ப ஈமம் இல்லாதவன் நேமத்துக்கு வரமாட்டான். நேமன்றது தொடர்ந்து கடைபிடிக்கிறது. ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறான். அவனை தேடி என்ன பண்ணும்? ஆசனம் வரும். அவனை தேடி பிரணாயாமம் வரும். அவனை தேடி பிரத்யாகாரம் வரும். அவனை தேடி தாரணை வரும். அவனை தேடி தியானம் வரும். அவனை தேடி சமாதி வரும். இந்த சமாதி என்ற சொல்ல பார்த்து பயப்படாதீங்க. சமாதின்றது வாழும்போது ஆனந்தத்தோட சித்து ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு சாமி தராரு. இப்ப சொல்லுங்க, நம்மள புடம் போட்டு பாருங்க. கண்ணாடியை நல்லா பாருங்க. பஞ்சமா பாதகம் நம்ம செய்யலையான்னு பாருங்க. 1 ரைட்டு. அடுத்து யாருடைய உடம்புக்கும் மனசுக்கும் உயிருக்கும் துரோகம் பண்ணாம இருக்கிறோமான்னு பாருங்க. கண்ணாடியை பார்த்து நல்லா முடிவு பண்ணீங்க. இந்த 2ல டிக்கு ஆயிடுச்சுன்னா நீங்க ஏமத்துக்கு தகுதி. அப்போ அடி நம்ம யாருக்கும் தீங்கலடா அப்பா. ரொம்ப உங்களுக்கு மனசு லேசாயிடும். பாரம் எல்லாம் போயிடும். ஆமா, அப்ப சாமி எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க அப்ப இறைவன் பொருட்டு உங்களுக்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா நீங்க தான் யாருக்கும் தீங்கு இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க தான் சத்தியம் கொடுத்துல மனதாலும் வாக்காலும்
எந்த ஒரு உயிருக்கும் மனதாலும் வாக்காலும் உடம்பாலும் உயிராலையும் மனசாலையும் நான் தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று இந்த பூர்வ மத்திய தியானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் சத்தியம். அப்படி வந்தாம தான் இந்த கேட் திறந்து கொடுப்பாங்க. எல்லா நாயன்மார்களும் சரி, இப்போ நம்ம பூர்வ மத்தியத்துக்கு உள்ள வரணும்னு சொன்னா அடியான் கூட சரி, உங்களை சந்திச்சு நேர்ல இந்த தீட்சையை கொடுக்குறேன், இந்த விஷயத்த நான் கொடுக்குறேன்னா இந்த சத்தியத்தை வாங்கின்னு தான் கொடுப்பேன். ஏன்னா அது அதாவது ஐயா நான் பார்க்க போறேன் பூர்வ மத்தியெல்லாம் பாருங்க, எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. ஆனா ஒரு முறையா உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் நான் விளக்குல வச்சு வாங்கிக்குவேன். சாட்சியா தீபத்தை சாட்சியா வச்சு உங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்குவேன். யாருடைய உடம்புக்கும் மனசுக்கும் உயிருக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க அப்படியே மனசுக்குள்ள எழுதி எனக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த பூர்வ மத்தியில இருக்கிற ரகசியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், சுட்டி காமிக்க முடியும். எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லாரும் கொடுக்க முடியாது. அசுரன் கையில போய் சேர்ந்துடக்கூடாது, திருடன் கையில போய் சேர்ந்துடக்கூடாது, மொல்ல மாதிரி கையில போய் சேர்ந்துடக்கூடாது. ஒரு ரிவால்வர் கை துப்பாக்கிய புத்தி சுவாதனம் இல்லாதவங்க கையில கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன ஆகும்? ஐ அப்பா நான் ஒண்ணு சொல்லட்டுமா டக்குன்னு என்ன ஆகும்? அதே மாதிரிதான் பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. எல்லாருக்கும் இந்த பூர்வ மத்தியத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் இந்த பூர்வ மத்தியத்தை கொடுக்க முடியாது. அதனாலதான் இது உள்ள வடிகட்டுற வேலை நடக்குது. அவ்வளவு சீக்கிரம் இதை கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் அதான் 12 வருஷம் சேவை செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சாதாரணமா திருமந்திர நூல்ல கடந்து போறோம். ஆனா ஒரு ஆசிரமத்துல ஒரு அடியார் கையில ஒரு கையில ஒரு குருநாதர் கையில எத்தனை வருஷம் சேவை செய்யணும்? 12 வருஷம். அவர் பாப்பாரு பக்குவப்படுறாங்களா, உடம்பால பக்குவப்படுறாங்களா, மனசால பக்குவப்படுறாங்களா, உயிரால பக்குவப்பட்டுச்சா, சாணி எடுக்கிறாங்களா, முதல்ல மாட்டு மூத்திரத்துக்கு பெருக்குறாங்களா, வாசல்ல கோலம் போடுதா அந்த பொண்ணு, முதல்ல அந்த ஆசிரமத்தை சுத்தமா வச்சுக்குதா, வர்றவங்களுக்கு உணவு பரிமாறம் பண்றாளா, தயவு இருக்குதா, கருணை இருக்குதான்னு பாப்பாரு அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவாரு அந்த குருநாதர். சில ஜால்ஜாப்பு வேலை எல்லாம் செய்வாரு. ஆஜான பாகம் ஆம்பளை கூட்டு வந்து வா நம்ம எங்கன்னா கல்யாணம் பண்ணி போயிடலாம்னு கூட என்ன பண்ணுவாரு, பிராக்டிஸ் பண்ணுவார். அப்பயும் மதிக்காம இது உலக இன்பம், இது பொய், சில விஷயங்கள்ல நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், உண்மை தெரியாத வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் மயங்க மாட்டேன்னு முடிவு பண்ணி அப்ப அந்த இதுல இருந்து சும்மா சோதிப்பாங்க. பெண்ணா இருந்தாலும் சோதிப்பாங்க, ஆணா இருந்தாலும் சோதிப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆசிரமத்துல நீங்க போனாலும் நிச்சயம் வந்து பாலின விஷயங்கள்ல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு செக் பண்ணுவாங்க. விழுந்துடுறீங்களா, இல்ல உடனே சபலத்துக்கு ஆளாயிடுறீங்களா, சலனப்படுறீங்களான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இறைவனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போகத்துக்கு போலாம். அதுதான் பூணூல் போட்ட பிறகு கல்யாணம் பண்ணணும். உண்மை தெரிஞ்ச பிறகுதான் கல்யாணம் பண்ணணும். உண்மை தெரியாத வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது. செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், அதாவது உண்மை தெரிஞ்ச பிறகு பண்ண கல்யாணத்துக்கும் உண்மை தெரியாததுக்கு முன்னாடி பண்ண கல்யாணத்துக்கும் தத்தி தான் நமக்கு பிறக்கும். மூட ஆத்மாக்கள் தான் நமக்கு வந்து பிறக்கும். மூட ஆத்மாக்கள்னா என்ன? நம்மளும் அறியாமையில் இருக்கிறோம், நமக்கு வரப்புற பொண்டாட்டி அறியாமையில் இருப்பா. அப்ப 2 அறியாமை சேர்ந்து இன்னொரு அறியாமை தான் பெத்தெடுக்கும். நான் சொல்றது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈமத்துக்கு வராதவங்க ஒருத்தன், ஈமத்துக்கு வராத பெண்ணை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? சரி, ஈமம் அதாவது ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன், ஒழுக்கத்தை கடைபிடிக்காத பெண்ணை தான் கல்யாணம் பண்ணின்னு போக முடியும். 2 அறியாமை சேர்ந்து 2 குழந்தை, அது ஒரு தத்தியை பெத்தெடுக்கும். அப்படி சொல்லக்கூடாது, அறியாமையை பெத்தெடுக்கும். அப்போ ஒரு ஒழுக்கம் உள்ளவங்களை திருமணம் செஞ்சாங்கன்னா ஒரு ஒழுக்கம் உள்ளவங்களை கண்டிப்பா வளர்த்து எடுப்பாங்க. அவங்க பிரயத்தனப்பட்டு தான் அடைஞ்ச அந்த செல்ஃப் ரியலைசேஷனை குழந்தைக்கு நிச்சயம் சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்ட குழந்தை ஜாம்பவான்களா இருக்கும். அதான் நல்ல விதை. ஆமா, நான் பிறந்த நோக்கத்துக்கு ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இந்த பாட்டு கேட்டீங்கன்னா தெரியும். இன்னும் பூமியில நான் எதுக்கு பிறந்தேன்னே எனக்கு தெரியல, அதுக்குள்ள நீ முளைச்சு முன்னாடி வந்துட்டியாடான்னு. அப்போ உன் இன்னோசென்ட் இன்னும் போல, உன் அறியாமையே இன்னும் நீங்கல, நீ இன்னும் செல்ஃப உணரல, அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு, 6-7 குழந்தைங்களை பெத்தெடுத்துட்ட, அதுங்களையும் பூமியில வாழ விட்டு அதையும் துன்பத்தை என்ன பண்ற, ஆப்போசிட் குரங்கு போல அலையிற. அதுதான் சித்தர்கள் எல்லாம் கத்துனாங்க, திருமூலெல்லாம். அப்ப இந்த ஏமத்துக்கு வந்தவங்களை தான் திருமணம் செய்யணும். தீட்சை வாங்கினவங்க தான் திருமணம் செய்யணும். இது விதி. நேர்மாறா இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உலகில் ஆசை உள்ளவங்க உலகில் ஆசையை விட்டு அவங்களை போய் என்ன பண்ண முடியாது, திருமணம் செஞ்சுக்க முடியாது. நோக்கம் ஒண்ணு இல்லைல்ல, அவளுக்கு நோக்கம் வந்து உலகம்.
அவளுக்கு நோக்கம் ஜீன்ஸ் பேண்ட் ஜென்ஸ் அந்த ஷர்ட் கட்டு இன்ஸ்டாகிராம் போட்டோ நாலு ஒரு மினி பொழுது ஒரு ஒன்றும் ஹோட்டல்ல சாப்பிட்டு ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுவா. இது பாவம் சமய தீட்சை வாங்கிட்டு உள்ள வந்து என்ன பண்ணும், ஒழுக்கமா கஞ்சோ கூழ இருக்கிறத சாப்பிட்டு ₹1 ₹2 குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படும். இது இயல்பு நிலைக்கு வந்துட்டு இருக்கு. இது செல்ஃப் ரியலைஸ்டு. அது ஊர் தெரியுது கற்பனை இல்ல. அதை புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அவ்வளவுதான். அது பாக்குறதெல்லாம் கேட்கும். அப்ப ஏமத்துக்கு வராத பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? ஒரு பூணூல் போட்ட ஆளுக்கு நிச்சயம் வந்து பக்குவப்பட்ட பெண்ணு தான் கிடைக்கணும். அப்போ ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு ஒழுக்கம் இல்லாத ஒரு கேட்டகரி அறியாமைக்கு ஒரு அறியாமை தான் பிறக்கும். அப்ப உண்மையை உணர்ந்தவங்களுக்கும் உண்மை உணர்ந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது அவங்க நிச்சயம் அந்த குழந்தைய அற்புதமான குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அந்த குழந்தைய நிச்சயம் வந்து அவங்க திருவருள் கருணைக்கு பாத்திரமாக்குவாங்க. அந்த குழந்தை சமத்தா இருக்கும். அந்த குழந்தை அற்புதமா இருக்கும். ஏன்னா பிறக்கும் போதே அது சக்தியோட பிறக்குது இல்ல. ஆமா. என்ன பண்ணும் அந்த அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். வயித்துல இருக்கும்போது ஸ்லோகம் படிப்பாங்க. வயித்துல இருக்கும்போது தேவாரம் படிப்பாங்க. இவரு என்ன பண்ணுவாரு? ஓத ஆரம்பிச்சிருவாரு. 2 பேரும் இருந்து தவம் பண்ணி பெத்தெடுப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு பாட்ட பாடுவாங்க. அப்படியே இவரு அந்த புத்தகத்த வச்சுக்கிட்டு அந்த அம்மா வயித்து பக்கத்திலேயே வச்சு பாடுவார். நம்ம குழந்தைக்கு கேட்கட்டும்டி. நம்ம குழந்தைக்கு கேட்கட்டும். அப்போ 2 பேரும் பாட 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 உள்ள சரியாயினே இருக்கும். ஒரு நல்ல ரிதம் கிடைக்கும். அந்த ரிதம்ல பொறக்கிறதெல்லாம் வந்து அதான் கருவுலயே திருவுடையா தான் மாட்டும். இப்ப சொல்லுங்க. ஒரு அறியாமைக்கு இன்னொரு அறியாமைக்கு நம்ம எல்லாம் பொறந்துட்டோம். சரி இதுக்கப்புறமாவது அறிவு தெளிஞ்சு என்ன பண்ணுவோம்? அதான் ஏமம்னு சொல்றது. பாருங்க ஏமத்திலே நம்மள வடிகட்டுறார் சாமி. பஞ்சமா பாதகம் செய்யறவங்க சாமியை தொடுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் உயர்ந்த சாதியிலே பிறந்திருந்தாலும் அவர்கள் பாவிகளே. ஒருத்தர் தாழ்ந்த குலத்துல பிறந்திருந்து பஞ்சமா பாதகம் செய்யல, அவர் உத்தமத்தனத்தை கடைபிடிக்கிறார், நல்ல நடத்தையில இருக்கிறார், அவர் உயர்ந்தவரே, அவரே உத்தமர் ஆவார், அவரே பிராமணன் ஆவார். அவரே நம்ம எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் ஆவார். அப்ப யாரால உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் தீங்கு நடக்காது அப்படின்னு முடிவு தெரிஞ்சுட்டுன்னா அவங்க எல்லாம் உத்தமமான பிராமணர்கள். அவங்களுக்கு தான் நம்ம ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு தான் வேட்டி எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு தான் கோமணம் எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன வசதி வேணா செஞ்சு கொடுக்கலாம். அது புண்ணிய செயலாகும். அவங்க நடமாடும் தெய்வமாகும். அவங்க நடமாடும் தெய்வமாகும். அவங்கள வந்து வணங்கி அவங்கள புடிச்சு நம்ம அவங்க அவங்க வைக்கிற பிச்சை அவங்க சாப்பாடு ஊறுகாய் வச்சா கூட சாப்பிட்டா நம்மளுக்கு பெரிய பாக்கியம். ஒரே ஒரு பருக்க போதும். அப்படிப்பட்ட உத்தமர்கள் நம்ம வீட்டுல சாப்பிட்டு ஒரே ஒரு பருக்க மிச்சம் அந்த மிச்சம் அந்த எச்சில் இருக்குல்ல அந்த எச்சில்ல இருந்து ஒரே ஒரு துளி நம்மளுக்கு வாயில போனா கூட போதும். அந்த எச்சலைய போடுறோம்ல அதுல இருந்து எடுத்து அப்படி வழிச்சு நம்ம வாயில போட்டுனோட போதும். இல்ல அவர்கிட்ட பிச்சை கை நீட்டி வாங்கி என்ன பண்ணணும் நம்ம சாப்பிட்டுணும். அந்த எச்சில் நம்மளுக்கு உள்ள போயிடணும். அப்படி போச்சுன்னா ஒரு உன்னதமான நிலையை நம்ம அடையலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அப்ப வீடு பேரு யாருக்கு வாய்க்குன்னா அறம் இல்லாதவர்களுக்கு வீடு பேரு வாய்க்காது. மெய்ப்பொருளை அறியாதவர்களுக்கு வீடு பேர் வாய்க்காது. முதல்லயே அடிபட்டு போயிடுது. அறம் இல்லாதவங்களுக்கு இடமே கிடையாதுங்க. இந்த சேனல்ல வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உத்தமர்கள் நீங்க ஒரு அற்புதமான உள்ள நல்ல ஆன்மாக்களா இருக்கும் தான் இது உள்ள நீங்க தக்க வைக்க சாமி உங்களை கூட்டு வந்து உள்ள விட்டுருக்காரு. இல்லைன்னா உங்களுக்கு இடமே கிடையாது. ஐயோ போர் அடிக்குது நான் போயிட்டு வரேன் சாமி இவங்க டார்ச்சர் தாங்க முடியலன்னு எட்ட போயிடுங்க நீங்க. புரியுதுங்களா? அப்ப இது உள்ள இருக்கிறீங்கன்னு சொன்னாலே நீங்க எல்லாம் சாமியோட அம்சம். நீங்க எல்லாம் சத்தியவான்கள். நீங்க எல்லாம் ஏதோ முன்னம் செய்த தவத்தினால் நம்ம எல்லாம் அங்க ஒண்ணா கூடி இருக்கிறோம். அல்லது நீக்கி நல்லதை நம்ம என்ன பண்ணுவோம் கைக்குவோம். அப்ப ஏமத்துக்கு வருவோம். நேமத்தை நீங்களாம் ஒழுக்கத்தை ஏற்கனவே கடைபிடிச்சிருக்கீங்க. நீங்க ஏற்கனவே உத்தமர்கள் நீங்க. ஏற்கனவே நீங்க நல்லா வாழ்ந்திருக்கிறீங்க. நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்கீங்க. நீங்க பயந்துருக்கீங்க. பஞ்ச பொய் சொல்றதுக்கு பயப்படுறீங்க நீங்கலாம். அதனாலதான் இங்க இருக்கிறீங்க நீங்க. பொய் சொல்ல பயப்படுறீங்க. திருடுறதுக்கு பயப்படுறீங்க. கொலை செய்யறதுக்கு பயப்படுறீங்க. ஐயோ உயிரை கொண்டு சாப்பிடுமேன்ற அஞ்சுறீங்க. அதனாலதான் இங்க இருக்கிறீங்க நீங்க. உயிர் இருக்க உங்களுக்கு இருக்கு. உயிர் இருக்கிற வரைக்கும் ஆமா. பிறர் பொருளுக்கு நீங்க ஆசைப்படுறது. அதனாலதான் இது உள்ள வர்றீங்க. இந்த வெள்ளையத்தி மன தூய்மை உள்ளவர்கள் அவங்கதான் இங்க வர முடியும். வேற யாருக்கும் இங்க வர முடியாது. இந்த காலத்துல 2 செகண்ட் தான் நிக்க ஒரு 13 நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா உளவுத்துறை தான் அது உள்ள வரும். இவன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்கு வரும். வேற யாராலும் இங்க தாக்கு பிடிக்க முடியாது. அதுவும் என்கிட்ட நான் ஒரு கத்தி மாதிரி குத்திக்கினே இருப்பேன். ஆமா.
இப்ப புரியுதுங்களா? நம்ம முன்ன செய்த தவத்துனால இது உள்ள இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே திருமந்திர நூல படிக்கிறதுக்கு, நம்மள புடம் போடுறதுக்கு சாமி நம்மள தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால தான் ஈயமத்துல நம்மள வடிகட்டுறாரு. அப்ப இதுக்கப்புறம் நம்மள சரி செஞ்சுக்கலாம். இன்னும் என்னென்ன பலகீனம் இருக்கு? நம்ம உடம்புக்கு தேவையில்லாததெல்லாம் நீக்கி நல்லத கொண்டு போய் சேர்த்துருவோம். அப்ப மனசுல இருக்கக்கூடிய குப்பைய அகற்றுறதுக்கு தான் தேவார திருவாசகங்கள். ஆமா, மனத்தினுடைய இயல்பு இருள் தான். இருள்ல கொண்டு போய் அந்த அந்தகார இருள்ல போய் நம்மள விட்டுடும். நாராயணன் இல்லையா? ஹரி இல்லையா? அவனுக்கு மாயம். அவன் பிறப்பு எடுக்க வைக்கிறது தான் அவன் கில்லாடி அவன். ஏன்னா அவனுக்கு தேவை அவன் டியூட்டி அது. அவனுக்கு பொறந்துன்னே இருந்தா தான் அவன் சர்வீஸ் பண்ணின்னே இருக்க முடியும். பிரம்மாவுக்கு உற்பத்தி பண்ணின்னே இருக்கணும். இது 2ம் தடைப்பட்டு சாமி போய் அம்போன்னு தவத்துல உட்கார்ந்த உடனே காமனை எழுதி அமிச்சாங்களா இல்லையா? எப்பா அப்படியே அந்த ஆள் உட்காந்துட்டாருன்னா உற்பத்தி இல்லாத போயிடுவாப்பா. பிரம்மா தலையில அடிச்சுக்கிறாரு. விஷ்ணு என்ன பண்றாரு? அப்பா எனக்கு காப்பாத்துற தொழில் இல்லாத போயிட போகுது. அந்த ஆள முதல்ல எழுப்புங்க. முதல்ல அவன பார்வதியோட சேர்த்து வைங்க. கெஞ்சுறாங்களா இல்லையா? அனுப்புனாங்களா இல்லையா? முருகப்பெருமான் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ சாமி நினைச்சாதான் எல்லாமே. நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே. அப்ப இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ஏமத்திலே நம்ம அடிபட்டு போயிடக்கூடாது. நீங்க எல்லாம் வெளிய ஓடிடக்கூடாது. அறம் தவறக்கூடாது. இதுக்கப்புறமாவது அறத்த நம்ம என்ன பண்ணுவோம்? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம எந்த பொருளும் நம்ம இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாம, நம்மள நாமளே நிம்மதியா வாழறதுக்கான அடித்தளம் இதுதான். இந்த தளத்துக்கு வந்துட்டாலே இந்த பஞ்சமா பாதங்கள்ல இருந்து நீங்க தப்பிச்சுட்டாலே, சிவபெருமான தொட்டு பூஜை பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. இது புறப்பூச்சைக்கு. புறப்பூச்சைக்கும் ரைட்ஸ் இருக்குது. அகப்பூசைக்கும் ரைட்ஸ் இருக்குது. நீங்க வாழும் பிராமணர்கள். பிராமணர்கள்னா என்ன? பிரம்மத்தை அறிந்தவர்கள். பிரம்மத்தை அறிந்தவர்கள்னா உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். பிரம்மம்னா உயர்ந்தது. எவ்வளவு பிரம்மசூத்திரம்னா என்ன? உயர்ந்து இருக்கு. நம்மள உயர்ந்த பொருள் எது? என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஒரு ஜான் நீங்க அப்படியே கீழ இருந்து கணுக்கால்ல இருந்து வச்சுன்னே வந்தீங்கன்னா, கடைசியில 8வது ஜான் எங்க வரும்? எங்க வரும்? தலையாண்ட வந்துரும். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்ப உயர்ந்தது எது? தலை தான். தலையே நீ வணங்காய். அந்த தலையால நம்ம தலையால பலி தேரும் தலைவனே, தலையே நீ வணங்காய். சரியா? அந்த இடத்துக்கு வணங்குனா மட்டும் தான் நமக்கு இது. அப்போ இந்த இயமம் எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். நம்ம பாடிட்டு அப்படியே கடந்து போயிடலாம். ஆனா இந்த இயமம், அதுக்கப்புறம் நியமம் இதெல்லாம் நம்மள தேடி வரணும். நம்ம ஓடக்கூடாது. நம்ம ஓடவே கூடாது. அப்ப நீங்க செஞ்ச புண்ணியத்தினால சாமி இப்ப உங்களுக்கு என்ன பண்றாரு? இவ்வளவு அழகா உங்களுக்கு சொல்லித் தர்றாரு. அப்ப இயமத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. நியமம் அதுல நீங்க ஒழுக்கத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கிறீங்க. சரியா? அப்போ இயமம், நியமம், ஆசனம். இப்போ இதுக்கு உட்கார்றதுக்கு நீங்க பழகிக்கீங்க. அதுக்கப்புறம் பிராணாயாமம். அடியேன் வாய்ப்பு கிடைச்சதுன்னா சொல்லுங்க. பிராணாயாமம் வேற ஒண்ணும் இல்லைங்க. மனம் ஒன்றி போச்சுன்னா தானாவே பிராணாயாமம் நடக்க ஆரம்பிச்சிடும். வலது கண்ணு, இடது கண்ணு ஒன்று போய் கரெக்ட்டா அங்க புருவ மத்தியில நின்னுச்சுன்னா, மூச்சு சீரா போக ஆரம்பிச்சிரும். ஏன்னா, இந்த மனச வெளிய கொண்டு போய் சேர்க்கிறது இந்த கண்ணு தான். 5 பேர் அறிவையும் கொண்டு போய் வெளிய தள்ளிடுமாம். அப்படிப்பட்ட கண்ணையும் நீங்க எங்க போய் சேர்த்துட்டீங்க? புருவ மத்தியில சேர்த்துட்டீங்க. அப்ப வெளிய போகுமா? கர்மேந்திரியமும் வெளிய போவாது, ஞானேந்திரியம் வெளிய போவாது. சித்தாந்தமே ஒடுங்கி நிக்கும். 96 தத்துவமே நம்மகிட்ட ஜெகா வாங்கும். ஆமா, 96 தத்துவங்கள் நம்மகிட்ட என்ன ஆயிடும்? ஜெகா வாங்கும். ஆமா. சொல்லி தர்றவரு கூட அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாரு. நீங்க பயிற்சி செய்றீங்க, நீங்க போயிடுவீங்க. அப்புறம் நீங்க ஆசானுக்கே பாடம் எடுப்பீங்க. சார் இது இப்படி இல்ல சார்ன்னுவீங்க. ஆ நேத்து வந்தாலும் உனக்கு என்ன தெரியும்? அப்ப உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதுல நேத்து வந்தவன், இன்னைக்கு வந்தவன் என்ன கணக்கு இருக்குதா என்ன? யார் அன்பா பூர்வ மத்தியில பாக்குறாங்களோ அவங்களுக்கு உண்மை ரகசியம் வெளிப்பட போகுது. உண்மை ரகசியம் வெளிப்பட்ட பிறகு எல்லா புத்தகத்தினுடைய ஞானம் அவங்களுக்கு தன்னாலே வரப்போகுது. என்ன சொல்லி தரணுமானா யாருன்னா? யாரும் சொல்லி தர அவனியில் குருபரனா வந்தவன் அவனே தானா என்ன பண்ணுவான்? இந்த ரகசியத்தை தாங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இத வாய் விட்டு சொல்றது. ஏன்னா அவங்க அந்த எல்லைக்கு போல. அதனால தான் ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு என்ன பண்ண முடியாது? வழிகாட்ட முடியாது. சரி. இந்த ஏமத்த பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டோம். அப்புறம் இதெல்லாம் தானா நடக்கணுங்க. எத பத்தி நீங்க ஓட வேண்டாம். உங்கள தேடி வரணும். சாமி உங்கள தேடி வருவார். நீங்க உத்தமத்துல இருக்கிறீங்கன்னா சாமி உங்கள தேடி வருவார். அது எப்படி வருவார் தெரியும்? மானோட சட்டை தாங்கின்னு வருவார். ஏன்னா நீ ஒழுக்கத்துக்கு வந்துட்டல்ல, ஒழுக்கத்துக்கு என் குழந்தைய விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவார். உன்னை சிவமாக்காம போகவே மாட்டார். உன்னை ராணி ஆக்காம போக மாட்டார். உன்னை ராஜேஸ்வரி ஆக்காம விட மாட்டார். நீ ஆம்பளையா ராஜராஜனா மாத்தாம விட மாட்டார். ஏன்னா நீ அப்பாவுடைய புள்ள. நீ அப்பாவுடைய புள்ள. ஏன்னா நீ சாமி பேரை சொல்லிட்ட, ருத்ராட்சம் போட்ட, திருநீர் பூசிட்ட, நீ சத்தியத்துல இருக்கிற. பொழைக்க தெரியாதவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு உலகம் சொல்லும். பொழைக்க தெரியாத புள்ளையா இருக்கிறியப்பான்னு. ஆனா இந்த உலகத்துல நமக்கு அது பேர் இருக்கட்டும், தப்பில்லை. சாம்ராஜ்யம் அருளியல் உலகத்துல நமக்கு கொடுப்பார் சாமி. அமருலகம் மால்வர் ஐயுறவில்லைன்னு சொல்றாரு இல்லையா?
அந்த அமரர் லோகம் நமக்கு கிடைக்கும். கொஞ்சத்துக்கு பால் மாறிக்கணும், கொஞ்சத்துக்கு பால் மாறிக்கணும் என்ன பண்றாதீங்க, சத்தியத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. சரியா? அதெல்லாம் இருக்கும் தான் நம்ம இந்த 9வது பாட்டு பார்க்கலாம். மணிகடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வலைப்பேரிகையாள் தனிந்தெடு நாதங்கள் தாமிவை பார்த்தோ பணிந்தவர்கள்ளது பார்க்க ஒண்ணாதே. மணிகடல் யானை பொழிப்புரை தர்மயாதனம். மணி நா ஓசை கடல் ஓசை யானை பிளிரும் ஒலி குடல் ஓசை மேகத்தின் முழங்கும் குரல் வண்டு தும்பி இவற்றின் ஒலி சங்கநாதம் முரசின் முழக்கம் யாழ் இவை என்னும் ஒலிகள் போன்ற மெல்லிய ஒலிகள் 10னையும் ஆங்ஜா தியானத்தில் அதான் புருவ மத்திய தியானத்தில் அடைந்தவருக்கு அல்லாது மற்றையோர்களுக்கு கேட்டல் கூடாததாகும். இப்போ இந்த 10 இசை இருக்குது சொல்றாங்க. மணிகடல், கடல்ல ஒரு ஓசை கேட்கும் இல்லையா? நீங்க யாரெல்லாம் ராமேஸ்வரம் போயிருக்கீங்கன்னு தெரியாது. போனீங்கன்னா சங்கு வாங்கி காதுல வச்சு பாருங்க. ஓன்னு கேட்கும். ஆமா, சின்ன வயசு அனுபவமா இருக்கு உங்களுக்கு. யாரெல்லாம் சங்கு காதுல வச்சு பார்த்திருப்பீங்க? ஓன்னு கேட்கும். கடல் ஓரத்துக்கு போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ மணி நா ஓசை கடல் ஓசை சோன்னு இருக்கும். அலை அப்படியே வந்துனே இருக்கும். இது வந்து புறத்தே கிடைக்கிறது. ஆனா இது எல்லாம் உள்ள கிடைக்குமா? எப்படி? கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பன ஆகாது. ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா இந்த காது இருக்குல்ல, காது அங்க ஒரு ஓசை கேட்கும், ஓங்காரம் கேட்கும். அதான் நாதம்னு பேரு. அந்த மணினா ஓசை கேட்குமா? கடல் ஓசை கேட்குமா? யானை பிளிரும் ஒலி கேட்குமா? எப்போ நீங்க ஆழ்ந்து தவம் பண்ணும்போது, நம்ம எல்லாம் பண்ணும்போது ஒலி குடல் இசை, குடல் இசை கேட்குமா? குடல் இசை கேட்கும், முரசின் முழக்கம் கேட்கும், யாழ் கேட்கும். இந்த கைலாய வாத்தியம் இருக்குதுல்ல, அடிக்கிறாங்கல்ல, அப்படியே மெய்யெல்லாம் செலுத்து போயிடுவீங்க நீங்க கைலாய வாத்தியம் வாசிக்கும் போது. அங்க போய் நின்று இன்னும் ரெண்டு செகண்ட் அங்க நிக்கலாமான்னு இருக்கும். எல்லாரும் ஆடும்போது நம்மளாம் ஆடலாமான்ற எண்ணம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆடுவாங்க. ஒரே பேரிகை, ஒரு பக்கம் முழக்கம், ஒரு பக்கம் அந்த அதிர்வு மழவு, அந்த மழவு டன் டட டன் டக்க டன் அப்படி சொல்லிட்டு அங்க போனீங்கன்னாலே உங்களை அப்படியே அதிர வச்சிரும். அதெல்லாம் கைலாய வாத்தியம் வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். ஒரு சின்ன கோயில் கூட நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கைலாய வாத்தியம் வச்சு பாருங்களேன், வச்சு பாருங்க, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த ஓசை மொத்தம் உள்ள இருக்குது. சாமிக்கு பிடிச்ச ஓசை இதெல்லாம். முழவதிரும் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரல் மழலையம் முழவதிரும் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமை. ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப சந்தோஷப்படுவார் கைலாய வாத்தியத்துக்கு சாமி. அப்ப இது புறத்தே வாசிக்கிற இந்த சப்தத்துக்கே நம்ம அடிமை ஆகிறோமே. அப்படியே புருவமத்துல உள்ள உட்கார்ந்த உடனே மணிகடல் யானை ஓங்காரம் கேட்கும். முதல்ல மணினா ஓசை கேட்குமா? எப்படி? டிங் டிங்ன்னு இப்ப நான் வச்சு 4:10 ஆரம்பிச்சு வச்சோன்னா 5:10 நீங்க அப்படியே அந்த சிதம்பரம் பெல் கேக்குறீங்கல்ல, அந்த பெல் சவுண்ட் முதல்ல கேட்கும், மணி ஓசை. ஆமா, மணி இதுதான் சேரமான் பெருமான் வந்து கேட்கல, சிலம்பு ஓசை கேட்கலன்னு தான் என்ன பண்ணாரு, தன்னையே மாச்சிக்க பண்ணாரு. ஏன்னா ஒரு முறை புருவமத்துல உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதோட நீங்க உலக விஷயத்தை தேடவே மாட்டீங்க. ருசி பார்த்துட்டீங்கன்னா ருசி கண்ட பூனன்றாங்கல்ல, உங்களுக்கு 24 நாழிகள் நீங்க உட்காரும் போது ஒரே ஒரு நாள் சாமி உங்களுக்கு அந்த ஓசை காமிச்சு கொடுத்தா விடுவீங்களா? விடவே மாட்டீங்க. எவ்வளவு வேலை கொடுத்தாலும் திருப்பி உட்காந்துக்கு அப்பா சாமி பார்த்துட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. சாமி பார்த்துட்டு ஊர் ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க, எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கல்யாணம்ன்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, சாமியோட உங்களுக்கு மெரிச்சு ஆயிடுவீங்க. நீங்க உட்காரும் போது உள்ள ஒரு சின்ன மணி சத்தம் கிடைச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆச்சரியமா இருக்காது? அதான். ஆனா ஆழமா உட்காரணும். சப்தம் இல்லாத சப்தம் இதுக்கு பேரு. என்ன பேரு? இந்த புறத்து சப்தம் இல்லாத ஒரு மோன நிலையில உட்கார்ந்து இந்த உலகத்து சப்தங்கள் எல்லாம் ஆப்சென்ட் ஆன பிறகு, அதனால தான் மணி 3 மணிக்கு 4 மணிக்கு நான் தேர்வு செஞ்சது. ஏன்னா உலகம் ஒடுங்கி இருக்கிற நேரம்.
உலகம் ஒடுங்கி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? என்ன சம்ஸ்காரங்கள் எழுந்துக்கல. சம்ஸ்காரம்னா அந்த வினை எழுந்துக்கல. கர்மா அடங்கி இருக்கிற நேரம். அந்த நேரம் பார்த்து உங்கள எழுப்பி விட்டு என்ன பண்றேன்? நீங்க ஏகாந்தமா இருக்கலாம். அப்போ ஏன்னா எண்ணங்கள் மேல் எழாத நேரம். எண்ணங்கள் மேல் எழாத நேரம். அப்ப நீங்க அந்த 4:10க்கு வந்து அழகா புருவ மத்தியில உட்கார்ந்து, அப்படியே மூச்ச மட்டும் கவனிச்சு அப்படியே உள்ள உட்காந்துட்டீங்கன்னா, பிராணன் நீங்க பானம் பண்ணலாம். அப்போ முதல் ஓசை என்ன கேட்கும்? பெல் சவுண்ட் கேட்கும். ஆனா, அ ஒரு ஒரு காட்டு யானைய, ஒரு வீட்டு பழக்கப்பட்ட யானைய கொண்டு தான் என்ன பண்ணணும்? அது மாரி தான் இப்ப நான் பெல் சவுண்ட் வைக்கிறது எதுன்னா, உள்ள இருக்கிற இப்ப நான் வெளியில இருக்கிற காட்டு யானைய, ஊர் ஊரா திரியிற காட்டு யானைய உள்ள கொண்டாடுறதுக்கு தான் பெல் சவுண்ட் வச்சிருக்கிறேன். அந்த வலையில வந்து விழுந்துறீங்க நீங்க. விழுந்த உடனே அந்த சத்தத்துல நீங்க ஆழமா போறீங்க. ஒரு நாள் அந்த பெல் சவுண்ட் இல்ல. நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும். அது போட்டா தான் நான் தவத்துல உட்காரணும். அடம் பிடிக்கக்கூடாது. அது இல்லனாலும் புருவ மத்தியில பார்த்து, நிகழ்ச்சியே இல்லனாலும் 4:10க்கு உட்கார்றதுக்கு பழகிடணும். யாரும் இல்லனாலும் இப்ப இது உள்ள வந்து தான் தவம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் தவம் பண்ணலாம். எந்த காட்டுல வேணாலும் தவம் பண்ணிக்கலாம். 4:10க்கு உட்கார்ந்துருங்க. 4:10 தான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. 3:10 எழுந்து கூட உட்கார்ந்துக்கலாம். ஆக மொத்தம் உங்களுக்கு திருவடி வேணும். நேரத்த வீணாக்கக்கூடாது. சாமிய இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா. சரி. புடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு உணர்ந்துட்டீங்கன்னா, ரொம்ப நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தான் அதுவாவே மாறிட்டீங்கல்ல. ஏன்னா உண்மை தெரிஞ்சு போச்சு. கேட் திறக்கிற வரைக்கும் தான் அங்க இருக்கணும். ஐயோ! வாழ்நாள் ஃபுல்லா அங்கேயே பார்த்துட்டு இருக்குமா சாமி? அப்படி இல்ல. வாயில் திறக்கிற வரைக்கும் தான். சாமி அந்த திருக்கதவம் திறந்துட்டா பாடுறீங்கல்ல பாட்டு. திருக்கதவம் திறத்தல், திருக்கோயில் அடைதல், பெருமான் பேரானந்தத்து அப்படின்னு பாடுறீங்கல்ல. அந்த கேட் திறந்த பிறகு நமக்கு அந்த கேட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. சாமி உள்ள விட்டார் நம்மள. அப்போ 10 ஓசை இருக்குதாம். எத்தன ஓசை? மணி ஓசை இருக்குது, கடல் ஓசை இருக்குது, யானை பிளிற சத்தம் கேட்குமா, குழல் இசை கேட்குமா, மேகத்தின் டிடும் டிடுன் இடிக்குதுல்ல அந்த சத்தம் கேட்குமா, வண்டு பாடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். கேட்கும் பாருங்க. உட்காருங்க கேட்கும். தும்பி ஒலிக்கிற சத்தம் கேட்கும். சங்கநாதம் கேட்கும். முரசம் டமால் டமால் முரசு சத்தம் கேட்கும். அப்புறம் யாழ் இசை கேட்கும். இந்த மாதிரி 10 ஓசை கேட்குமா. எங்க? புருவ மத்தியில இருக்கும்போது. இதெல்லாம் உள்ள கேட்க வேண்டிய ஓசை. இதுதான் வெளியில என்ன பண்றாங்க? வாசிக்கிறாங்க. ரைட்டா? இந்த 10 ஓசையும் உள்ள இருக்குது. நீங்க தவம் பண்ணும்போது இந்த 10 ஓசையும் கேட்கலாம்னு சொல்லி, இந்த ஒரு பாடல் நமக்குள்ள இருக்கிற அந்த இசைய ஞாபகப்படுத்தியிருக்குது. யாரெல்லாம் இந்த ஆங்ஜால இருக்கிறீங்களோ, அவங்கலாம் பணிந்தவர்க்கல்லாது பார்க்க ஒண்ணாதே. யார் பணிஞ்சாங்களோ அவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான். அவன் பார்க்க மாட்டான். சரி, அதுக்கு தான் கால 2 இப்ப இறந்து போனா கால 2 ஏன் கட்டுனான்? டேய் கால் ஒடங்கி நீ உட்கார்ந்தியாடா? கை 2 ஏன் செத்துட்ட பிறகு கை 2 சேர்த்து வச்சிடுறான்? கை அடங்கி நீ இருந்தியாடா வாழ்க்கையில? ஏன் ரூ. 1 காயின நெத்தியில வைக்கிறான்? டேய் செல்வம்னு ஒண்ணு இங்க இருந்துடா டேய். பெரிய செல்வம் புருவ மத்தியில இருந்துடா சாமி. அத பாத்தியா நீ வாழ்நாள்ல? எதுக்கு சாபமூலம் வைக்கிறான்? டேய் இந்த மாரி முழவு ஓசை உனக்குள்ள இருந்துடா. அத கேட்காம போயிட்டியேடா பாவி. டண்டனக்கா டண்டனக்கான்னு அடிக்கிறானே. ஒரு ஓசை இருந்துடா, ஓங்கார ஓசை இருந்துடா. சங்கு எதுக்கு ஊதுறான் செத்துட்ட பிறகு? டேய் உள்ள ஒரு சங்கநாதம் இருந்துடா. அத கேட்காம போயிட்டே என் சாமி, என் செல்லம் அப்படின்னு வாயில அடிச்சுன்னு அழுவுறாங்களா? எதுக்கு அழுவுறான்? பொணத்துக்கு என்னெல்லாம் வைக்கிறான்? வெள்ளை துணி போத்துறான். ஏன் வெள்ளைன்னா? சலனம் இல்லாதது வெள்ளம். சாரி வெள்ளை. வெள்ளை உடுத்துறது சலனம் இல்லாத துணி. மத்த துணி எல்லாம் வந்து சலனத்த உண்டாக்கும். அதனால தான் பாடியில வெள்ளை துணி போத்துறான். கால் 2 எதுக்கு கட்டுறான்? டேய் கால் கட்டு ஏன் போடுறான்? 2 கட்ட விரலையும். கால் அடங்கி இருந்தியா? அத மூச்சு ஒடுங்கி இருந்தியா? இல்லையே. கை 2 எதுக்கு சேர்த்து வைக்கிறான்? தவத்துல நீ இந்த மாரி சேர்த்து வச்சிருந்தீன்னா, உனக்கு ஓங்காரம் கூடி இருக்குமாடா? தவத்துல நீ என்ன பண்ணிருக்கலாம்? எதுக்கு நெத்தியில ரூ. 1 காயின் வைக்கிறான்? டேய் அங்க தான்டா பூர்வமத்தில செல்வன் கடலடி சென்று செல்வ நெடுமாடம் சென்று சேர்நோங்கி செல்வம் மதித்தோய் செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமே செல்வன் கடல் ஏத்தும் செல்வமே அங்க தாண்டா இருக்குது. அந்த செல்வத்தை விட்டுட்டாடா பாவி. எதுக்கு சாபமூலம் அடிக்கிறான்? ஏய் இப்படிப்பட்ட ஆனந்தமான உள்ள ஒரு ஓசை இருக்குதுடா. இந்த கூத்தாடுற மாதிரி உள்ள இருக்க எம்பெருமான் ஆடிக்கிட்டே இருந்தானா அதை கவனிக்காம போயிட்டேடா பாவி. சங்கு எதுக்கு ஊதுறான்? 2 காதுன்னு ஒண்ணு இருந்தடா. டேய் அந்த ஓங்காரத்தை கேட்காமலே போயிட்டேடா. திருவாசகம் எதுக்கு படிக்கிறான்? வாழ்நாள்ல இதை கேட்காமலே போயிட்டேடா. இதெல்லாம் உணர்த்துறதுக்கு தான் சாவுல இதெல்லாம் பண்றாங்க. அப்பயாவது ஜென்மத்துக்கு உரைக்கணும். அப்பயாவது ஜென்மத்துக்கு உரைக்கன்னு தான் என்ன பண்றான்? இந்த ஓசை எல்லாம் வாழும்போதே பெறுறதுக்கு. செத்துட்ட பிறகு பெறுறதுக்கு இல்ல. வாழும்போது சப்பலாங்கல் போட்டு அழகா சென்முத்திரைய வச்சு, கண்ணுல புருவ மத்தியில வச்சு, அது உள்ள கேட்கறத அனுபவிக்கிறதுக்கு வரணும். சாமி அனுபவிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. வாடி என் செல்லம் உட்காரு, நான் உள்ள காமிக்கிறேன்றார்.
ம். நம்ம வல்வினை என்ன பண்ணிடுது? வெளிய கொண்டு போய் விட்டு, உலகத்துல கொண்டு போய் வச்சு நம்மள சாவடிச்சு வச்சு செய்யுது நம்மள. ஆமா. இந்த புற புற உலகம் நம்மள என்ன பண்ணுது? வச்சு சாகடிக்காம சாவடிக்குது. அவ்வளவுதான். அதனால நல்லா தெரிஞ்சவங்க, கூடுமானவரைலாம் ஒரு நாழிகை உட்காருங்க. இந்த சத்தங்கள் எல்லாம் உள்ள கேட்கும். அப்புறம் பொணம் ஆன பிறகு நமக்கு முன்னாடி பண்றதுல நமக்கு உடன்பாடு. ஏன்னா நம்ம இல்லாத இடத்துல நமக்கு சங்கு ஊதி என்ன பிரயோஜனம்? சமாதி நிலைக்கு போயிட்ட பிறகு ஒண்ணா என்ன பண்ணலாம்? அவர் சமாதி நிலையை அடைஞ்சுட்டாரு. அவங்கள கொண்டாடலாம். எது பாடி, எது சமாதி? இந்த மாரி உண்மைய உணர்ந்து ஏமத்த கடைப்பிடிச்சவங்களுடைய உடம்பு இருக்கு இல்லையா? உத்தமமான தேகம் அது. ஏன்னா, அவங்க வாழ்க்கையில ஒழுக்கத்த கடைப்பிடிச்சிருக்காங்க. அவங்க பீடி, சிகரெட் அப்படின்னு பாக்க போயில, தண்ணி, கஞ்சாவுக்கு எதுவும் போகவே இல்ல. விபச்சாரம் அது இதுன்னு போய் பொம்பளை கிட்ட போய் என்ன பண்ணல? ரொம்ப நொந்து நூலாகி போல. அந்த உடம்ப பக்குவமா பார்த்து என்ன பண்ணுங்க? தவத்துக்கு வந்திருக்காங்க. அந்த உடம்ப நம்ம மதிக்கணும். அவங்க தான் வாழும்போதே கடவுள். அவங்க நியமத்துல இருந்திருக்காங்க. ஒழுக்கத்த அந்த உயிரத்தான் சமாதி வைக்கணும். அவங்களுக்கு தான் 6க்கு 6 பள்ளம் எடுத்து, விபூதி போட்டு, அவங்கள உட்கார வச்சு, ஏன்னா அவங்க வாழ்நாள்ல கடைபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க செத்து போல. செத்துனா சத்து போல. அந்த உடம்புல சத்து போகல. அப்ப வாழும்போதே சமாதி நிலை அடைஞ்சோம். சம ஆதின்னா புருவ மத்தியில நின்னு ஆனந்தத்த அனுபவிச்சவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள நம்ம எரிக்கக்கூடாது. அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? எரிக்கக்கூடாது. அவங்க புனிதமானவங்க. அவங்க ரொம்ப ரொம்ப புனிதமானவங்க. அவங்கள நம்ம பொக்கிஷமா வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க இல்லையா? அவங்கள நம்ம 6க்கு 6 பள்ளம் எடுத்து கரெக்ட்டா சிமெண்ட்ல கட்டி, அவங்கள விபூதியில போட்டு, வில்வத்தில போட்டு, துளசியில போட்டு, அவங்க வாழ்நாள் முழுக்க 80ஓ, 90ஓ அப்ப அவங்களே டேட் சொல்லிடுவாங்க. உண்மையிலேயே சமாதிக்கு போனவங்க, சமாதி நிலையை அடைஞ்சவங்க, ஆனந்தத்த அடைஞ்சவங்க, சத்து, சித்து, ஆனந்தத்த அடைஞ்சவங்க, டேட்டும் டைமும் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நான் பிரிஞ்சிருவேன். என்ன அழகா உட்கார வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உத்தமமான சிவனடியார்கள். அவங்க தான் உத்தமர்கள். அதான் சொன்னேன். வாழும்போது அவங்கள கண்டுபிடிச்சிருங்க. அவங்கள தேடி கண்டுபிடிங்க. அவங்களுக்கு மரண டேட்டும் தெரியும். மரணம்னா அவங்க உட்கார்ந்துருவாங்க. இந்த இடத்துல வச்சிருங்க. எனக்கு சிவலிங்கம் மேல வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. பட்டினத்தார் சொன்னல, அதுதான் உண்மையான வீடு பேரு. அதான் உண்மையான வீடு பேரு. ஆமா, அதான் உண்மையான வீடு. அவங்க அங்க போய் அவங்களுக்கு திருநீர் போடலாம், துளசி போடலாம், அவங்கள வலம் வரலாம். அந்த சமாதிய கொண்டாடலாம். செத்து போனவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. சத்து போனவனுக்கும், சமாதி ஆனவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப சொல்லுங்க, யாருடைய சமாதிக்கு போலாம்? சிவபெருமானுக்கு அடிமை செஞ்சவங்களுடைய சமாதிக்கு நிச்சயம் போலாம். செத்து போனவன பத்தி கவலைப்படாதீங்க. அவன் போயிட்டான். அடுத்து அவன் பிறவி எடுக்க போயிட்டான். அவன் எந்த யோனியிலயோ போய் பூந்துக்குவான். எந்த கருவிலயோ போய் பூந்துக்குவான். திருப்பி மல மூத்திரத்துல போய் என்ன பண்ணுவான்? அது எங்கேயோ கரு எடுக்க போயிருக்கு. அவ்வளவுதான். அத கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. அத எரிச்சா என்ன? புதைச்சா என்ன? அத பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. இப்படி தீட்சை வாங்கி, யார் ஒருத்தர் நியமத்தையும் கடைபிடிச்சு, சாமியேன்னு இருந்து தொண்டு செஞ்சாங்க இல்லையா? அவங்கள நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். வாழும் கடவுள் அவங்க. அவங்கள சமாதி கட்டி என்ன பண்ணணும்? மேல லிங்கம் வச்சு அவங்களுக்கு வழிபாடே செய்யணும். நீ திருவாவடுதுறை ஆதீனம் போனா தெரியும் உங்களுக்கு. திருவாவடுதுறை ஆதீனம் போனா உங்களுக்கு தெரியும். யார் வாழ்ந்தவங்க, யார் வாழாதவங்க, யார் செத்தவங்க, யார் செத்து போனவங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க, உங்க உடம்ப நீங்க எப்படி வச்சு ஆசைப்படுறீங்க? உங்க சமாதி எப்படி இருக்கணும்? குப்பை மாரி தூக்கி போடணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல உங்கள கொண்டாடணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க எல்லாம் உங்கள நீங்க எப்படி வச்சுக்கிறீன்ற பொறுத்து தான். உங்கள நீங்களே வெறுத்துட்டீங்கன்னா, இந்த சுற்றமும் உங்கள வெறுத்துரும். உங்கள நீங்களே மதிச்சீங்கன்னா, உங்கள தூக்கி கொண்டாடும். உங்களுக்குள்ள இருக்கிற உயிர முதல்ல மதிங்க. சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு, எந்த ஜீவனுக்கு நீங்க சேவை பண்ண போறீங்க? இதான் அடியானுடைய கேள்வி. உங்க சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு, நீங்க எந்த ஜீவனுக்கு சேவை பண்ண போறீங்க? சரியா? அப்போ அந்த 10 ஓசையும் உள்ள இருக்கு சாமி. அந்த 10 ஓசையும் நம்ம ஏகாந்தமா உட்காருவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்க, சிகாரத்துக்கு வர்றவங்க யாருமே எல்லாருமே லெஜண்ட் தான். எல்லாமே கடவுள் தான். நீங்க எல்லாமே ஈஸ்வரன் தான். ஈஸ்வர சொரூபம். ருத்ரமூர்த்தி தான் எல்லாருமே. அதனால ஒருத்தர் கூட சோரம் போனவங்க கிடையாது. ஒருத்தர் கூட யாரும் சலிச்சவங்க கிடையாது. நீங்க எல்லாருமே லெஜண்ட் தான். இது உள்ள அடியானுடைய பேச்ச கேட்கிற எல்லாருமே சரி. நீங்க சாதாரண ஆளுங்களா நீங்க உள்ள இருக்கிறீங்கன்னா, உண்மைய தெரிஞ்சுக்கினீங்க நீங்க. உங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். வஜ்ர தேகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைக்கிறப்ப தான் உங்களுக்கு உயிரே என்ன பண்ணும்? போகும். ஏன்னா அந்த மாரி உத்தமர்கள் நீங்க எல்லாம் உள்ள வந்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லன்னா இந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு தூரம் அடியானுடைய பேசுறதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க இன்னைக்கு நீங்களே எத்தன பேர் இருக்கீங்க? மொத்தம் 24 பேர் இருக்கீங்க. அதுல 2 ஐடியா நம்மளுக்கு. 22 பேரும் ஏமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. சாமி உள்ள இருக்கிறாரு. இதுக்கப்புறம் பக்குவமா சாப்பிடும்போது நைவேத்தியமா சாப்பிடுங்க. குளிக்கும்போது சந்தோஷமா தலையில தண்ணி ஊத்துங்க. கொண்டாடுங்க. உங்கள நீங்களே கொண்டாடுங்க. சாமி உங்கள தேடி வருவார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் குடுப்பார். நடமாடும் தெய்வமா மாறுங்க. நீங்க போனா உங்கள எல்லாரும் எழுந்து நிக்கணும். உங்கள பார்த்தா எல்லாம் கையெடுத்து கும்பிடணும். ஆமா.
உங்களுக்கு புரியாததெல்லாம் புரிய மத்தியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியாததெல்லாம் புரிய ஆரம்பிச்சுரும். தெரியாததெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும். அவ்வளோதான். வாழும்போதே நீங்க எல்லா நிலைமையும் அடையணும்னு நான் வேண்டிக்கிட்டு, இந்த 10 ஓசையும் உள்ள பார்க்கலாம். இந்த ஒரு பாட்டு நம்ம சிந்திச்சோம். திருவள்ளுவர் 9வது தியானத்துல 9வது பாட்டு நம்ம சிந்திச்சிருக்கிறோம். 1 சிந்திச்சாலும் உருப்படியா சிந்திக்கலாம். 1 சிந்திச்சாலும் உருப்படியா சிந்திக்கலாம். பட பட படபடன்னு ஓடி இருக்கு. எல்லாரையும் பாட வைக்கலையே, எல்லாரையும் பாட வைக்கலையே. சலிப்பு வந்துருன்னு கேளுங்க. சொல்லுங்க. அதையும் எனக்கு WhatsAppல சொல்லுங்க. ஐயா எல்லாம் போர் அடிக்குதுங்க ஐயா. நம்ம ஒரு பாட்டு வேண்டாம். அப்படியே நம்ம இப்ப உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஐயா எனக்கு புரிஞ்சுச்சுங்கய்யா. எல்லா அறிவும் எனக்கு வந்துருச்சு. எனக்கு எல்லாம் கூடிடுச்சு. நம்ம அப்படியே போயிடலாம்னா, நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். சரியா? புரிஞ்சுச்சா? ரைட். ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மணிகடல் யானை, வார்குடல் மேகம், அணிவண்டு தும்பி, வளைய பேரிகை, யாழ் தனிந்தெழு நாதங்கள் தரம் இவை 10ம் பணிந்தவர்க்கு அல்லாது பார்க்க ஒண்ணாதே. அப்படி பணிஞ்சு பார்க்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த 10 ஓசை கேட்குமாம். சரியா? அப்ப பணிஞ்சு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சாமியோட அருளால நம்ம நேர்ல சந்திக்கும்போது நிச்சயம் வந்து மிகப்பெரிய ஓசையெல்லாம் உள்ள கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சாமியோட அருள் தான் எல்லாமே. சரியா? சிவபெருமானே சிவசிவா. அத கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், சிவனோடு கூடல், நிட்டை கூடல். விடைபெறலாமா? சரி. பங்கு பெற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க பொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நீதி நிறைவு செய்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். மீண்டும் நாளை அதிகாலை 5:20 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியும், பிறகு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி, 9:50க்கு அகபூசியம் இருக்கிறது என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி மெய்ஞானம் பெறும்படி அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.